ஈரோடு மாவட்ட காவல்துறை சார்பில் ஈரோடு ஆயுதப்படை மைதானத்தில் டைனமிக் பீட் என்ற பெயரில் 24 மணி நேரமும் காவல் ரோந்து என்ற புதிய திட்டத்தை ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா தொடங்கி வைத்தார். டைனமிக் பீட் திட்டமானது தற்பொழுது ஈரோடு மாவட்டத்தில் முதல் கட்டமாக ஈரோடு நகரம், ஈரோடு தெற்கு, ஈரோடு வடக்கு, கருங்கல்பாளையம், ஈரோடு தாலுகா, பவானி, அந்தியூர், சித்தோடு, கோபி, சத்தியமங்கலம், பங்களாபுதூர், புளியம்பட்டி, பெருந்துறை ஆகிய 13 காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் 13 காவலர்கள் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் இருசக்கர ரோந்து வாகனத்தில் ரோந்து பணியில் ஈடுபடுவர். இவர்களுக்கு சைரன், ஒளிரும் பட்டை, எம்டிடி டிவைஸ், வாக்கி டாக்கி, ரிஃப்ளெக்ட் ஜாக்கெட், பேட்டர்ன் லைட் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பிரச்சினை தொடர்பாக காவல் கட்டுப்பாட்டு அறை எண் 100க்கு அழைக்கும் போது மேற்படி சம்பந்தப்பட்ட ரோந்து காவலர்களிடமிருந்து மொபைல் டேட்டா டைனமிக்ஸ் மூலம் தகவல் பெறப்பட்டு உதவி தேவைப்படும் இடத்திற்கு ரோந்து காவலர்கள் காலதாமதமின்றி உடனடியாக சென்று பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். கொங்கு மண்டலத்தில் பாரம்பரியமாக கொண்டாடப்படும் நிலா பிள்ளையாருக்கு சோறெடுக்கும் விழா எனப்படும் நிலா பிள்ளையார் வழிபாடு ஈரோடு அருகே உள்ள கைகாட்டி வலசு திருவள்ளூர் நகரில் நடைபெற்றது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவானது தைப்பூசத்திற்கு முந்தைய நாள் நிறைவு பெறுகிறது. நாள்தோறும் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு உணவு சமைக்கப்பட்டு அதனை பிள்ளையார் மற்றும் நிலாவுக்கு படையலிட்டு சிறுமி ஒருவரை நிலா பிள்ளையாக பாவித்து இந்த விழா கொண்டாடப்படுகிறது. நிறைவு நாளன்று மாவிளக்கு எடுத்து வந்து ஊரின் மையப்பகுதியில் படையலிட்டு கும்மி அடித்து கோலாட்டம் ஆடியும் மகிழ்ந்தனர். சூரியனுக்கு நன்றி தெரிவிப்பது போல் நிலாவிற்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா நடத்தப்படுவதாகவும் இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் ஒற்றுமையாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் இதுபோன்ற பாரம்பரிய கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் விதமாக கொண்டாடப்படும் நிலா பிள்ளையாருக்கு சோறெடுக்கும் நிகழ்வில் சிறுவர், சிறுமியர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். தமிழ்நாடு கூடோ விளையாட்டு சங்கம் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஈரோட்டில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. மாநில தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஈரோடு, கோவை, திருப்பூர், சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் மாநில தலைவர் சுரேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூடோ விளையாட்டானது மத்திய அரசின் மியாஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு. இந்த விளையாட்டு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஒரிசா ஆகிய 3 மாநிலங்களில் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக உள்ளது. இது அந்த பகுதி மாணவர்களின் பெரும் வெற்றிக்கு உறுதுணையாக உள்ளது. கூடோ விளையாட்டு உரிமம் பெற இந்த சங்கம் முயற்சி செய்து வருகிறது. இது அரசின் வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை கிடைக்க ஏதுவாக இருக்கும். ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியை அங்கீகரிப்பது போல் கூடோ விளையாட்டு போட்டியை அங்கீகரித்தால் கூடோ மாணவர்களுக்கு பள்ளி, கல்வி, வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு கிடைக்க வாய்ப்பாக இருப்பதாக தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் நடப்பாண்டு இதுவரை 41,515 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிக கழக மண்டல மேலாளர் பானுமதி கூறுகையில், ஈரோடு மாவட்டத்தில் நடப்பாண்டு 2025-26 பருவத்திற்கு கீழ்பவானி பாசன பகுதி, மேட்டூர் வலதுகரை பாசன பகுதிகளில் உள்ள விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி முதல் 37 இடங்களில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. கிரேட் ஏ நெல் குவிண்டால் ஆதரவு விலை 2,389 ரூபாயும், ஊக்கத்தொகையாக 156 ரூபாயும் சேர்த்து 2,545 ரூபாயும், பொதுரக நெல்லுக்கு 2,369 ரூபாயும், ஊக்கத்தொகையாக 131 ரூபாயும் சேர்த்து 2,500 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. நெல்லில் 17% ஈரப்பதத்திற்குள் இருக்க வேண்டும் என கூறினார். ஈரோடு வனச்சரகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தீத்தடுப்பு விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகள் வருகின்ற கோடை காலத்தில் வனப்பகுதிகளில் ஏற்படும் காட்டுத்தீயிலிருந்து விபத்துக்களை தடுக்கவும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இது குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் ஈரோடு வனச்சரக அலுவலர் சுரேஷ் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னிமலை குமரன் சிலையிலிருந்து தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக பேருந்து நிலையம் வரை சென்று நிறைவடைந்தது. பேரணியின் போது வனப்பகுதியை பாதுகாப்பது, தீ விபத்துக்களை தவிர்ப்பது குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. மேலும் வனப்பகுதி சாலையோரங்களில் தேங்கி கிடந்த குப்பைகளும் அகற்றப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.